எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். புதிய கட்டுமானத்தில் பேர் எழிலோடு எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம். அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலைக்கூடம். அதுவும் இந்த பாண்டரங்கம் இளவரசனின் மனவிழாவுக்காக கட்டப்படுகிறது. புதிய வெற்பனின் அந்தரங்க அவை அது. அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது. நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் பல மாதங்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர். மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எறிய மதுரையின் வீதி எங்கும் பொன்னொலி வீசப்போகும் திருவிழா. இந்த விழாவில் சிறுகுடி மன்னன் ஒருவன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் மயூர் கிழார் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருந்தார். செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு. செல்வத்தின் திளைப்பில் மிதக்கும் கண்களை அதைவிட அதிகமான செல்வத்தை கொட்டுவதன் மூலம் கவனம் பெற வைக்க முடியாது. ஆனால் கலையின் நுணுக்கம் கண்களை அசைவற்று நிறுத்தும். மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன். அவனை குறுக்கு வழியில் வீழ்த்துவது எப்போதும் எளிது. மயூர் கிழார் பாண்டரங்கத்தில் வைப்பதற்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்வது என முடிவுக்கு வந்தார். அப்போதுதான் அதில் இருக்கும் இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது. நடக்கும் திருமணம் பாண்டிய நாட்டு இளவரசருக்கு என்பதை விட மிக முதன்மையானது அவர்கள் பெண்ணெடுக்கும் இடம் பற்றியது. இந்த மணவிழாவுக்கு உலகில் உள்ள கலைப்பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுவர் என்பதை எண்ணிய போதுதான் மயூர் கிழாருக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்பட்டது. அந்த கலைப்பொருட்களோடு நாம் ஈடு கொடுக்க முடியாது என்று எண்ணி சோர்வுற்றார். அப்போது பொற்கொள்ளர் அவையில் இருந்த இளைஞன் காராளி சொன்னான், வாசல் வரை வந்து வழுக்கி விழக்கூடாது, அந்த வழியிலேயே காலெடுத்து வைத்து முன்னகர்வோம். பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெறப் போவது யவனர்களின் மிக சிறந்த கலைப்படைப்பான பாவை விளக்குதான். அது இருக்கும் அவையில் வேறு எந்த பொருளும் கவனம் பெற முடியாது என்று மயூர் கிழார் சோர்வடைந்த போது காராளி சொன்னான், யவன பாவை விளக்கை விஞ்சும் விளக்கொன்றை நம்மால் உருவாக்க முடியும். உறுதியாக முடியாது என்று சொன்ன மயூர் கிழார் காராளியிடம் கேட்டார், நீ யவனர்களின் பாவை விளக்கை பார்த்திருக்கிறாயா? இல்லை மன்னா. அதனால் தான் எளிதில் சொல்லிவிட்டாய். நீங்கள் எவ்விடம் பார்த்தீர்கள் மன்னா? வேந்தனின் அரண்மனை முழுவதும் இப்போது யவனர்களின் பாவை விளக்குகள் தானே கண்ணில் படுகின்றன. அரசவை மாடத்தில் சுடர் ஏந்தி நிற்கும் அந்த விளக்குகளை காண்பவர் வியந்து போய் நிற்பர். சற்றே இடைவெளி விட்டு காராளி சொன்னான், அரசவை மண்டபம், அரண்மனை மாடங்கள் என எங்கும் பார்த்து பழகிய ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்தில் கூடுதல் கவனத்தை பெறுமா? காராளியின் கேள்வி மயூர் கிழாருக்கு வழிகாட்ட தொடங்கியது. அவன் மேலும் சொன்னான், அது மணமக்கள் கூடி குளவும் அரங்கு. அங்கே கண்களுக்கு தேவை புதுமை. அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை அன்று. காதலுக்குள்ளே மூச்சு மூட்டை இழுத்து செல்லும் ஒரு புதுமை. அதை நாம் கலை வடிவாக்கலாம். என்ன செய்யலாம் என்கிறாய்? காமன் விளக்கு செய்வோம். பொற்கொள்ளர் அவையில் இருந்த அனைவரும் வியப்புற்று நின்றனர். மிக சிறப்பான சிந்தனை என மயூர் கிழாருக்கு ஏற்பட்டது. அவன் அடுத்து சொன்னான், காமன் விளக்கு மட்டுமே போதாது, நாம் வழக்கமாக செய்யும் நாக விளக்கு இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதுதான் காமன் ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும். எல்லோரும் வாயெடுத்து போனார்கள். 2 நாகங்கள் பின்னியபடி மேலெழுந்து தலை நீட்ட அதன் உச்சந்தலை சிறு குழியின் முன் விளக்குகளின் நாகங்களின் நாக்கும் ஒன்றாக நீட்ட சுடர் எரியும் வடிவு கொண்டது நாகவிளக்கு. நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் என பூரித்து நின்ற மயூர் கிழார் கேட்டார், வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் இருக்கும் இந்த அவையில் யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோன்றியது? மெல்லிய சிரிப்போடு காராளி சொன்னான், அவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள். எனவே அனுபவத்தின் கண் கொண்டு பார்க்கின்றனர். அனுபவம் அடைவதிலிருந்து மட்டும் ஏற்படுவதில்லை, அடையாததிலிருந்தும் ஏற்படுகிறது. நான் அடைந்திராத அனுபவத்தின் கண் கொண்டு பார்த்தேன். மயூர் கிழார் வியர்ந்து போனார். அவனது சொல் அவரை மயக்கியது. பணிகள் தொடங்கின. காமன் விளக்கை எப்படி செய்வது? காமத்துக்கு வடிவம் கொடுக்க முடியுமா? அது காட்சி வயப்பட்டதன்று, கனவு வயப்பட்டது. பூவின் மலர்தலில் வெளியேறும் மனம் போல மனித மலர்தலில் உள்ளுருகும் நிகழ்வு அது. கனவை கண் கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை. அது கண்ணுள் பார்க்க வேண்டியது. எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலானான் காராளி. சட்டகங்களால் எல்லா திசைகளிலும் இழுத்து பிடித்து கட்டப்பட்டிருக்கும் தோளில் ஓவியத்தை வரைய தொடங்கினான்.
காதல் பரவசத்தில் நிற்கும் ஒரு பெண் தன் வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறாள். அந்த உள்ளங்கையில் தீபத்துக்கான அவல் இருக்கிறது. இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள். அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருக்கிறது. அவளின் பேரலையில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி மிகவும் அணுக்கமாக கிறங்கி நிற்கிறான். காராளி வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் ஏற்பட்டது. இந்த படம் மிக அழகாக இருக்கிறது, ஆனால் இதில் என்ன புதுமை இருக்கிறது என கேட்டனர். ஓவியத்தை சிலையாக்கினால்தான் இதில் உள்ள புதுமை தெரியும் என்றான் காராளி. அவன் வரைந்தது போலவே அழகும் உணர்வும் கொப்பளிக்கும் சிலை வடிவமைக்கப்பட்டது. வலது கையில் விளக்கு ஏந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைத்து நின்றாள் அந்த பெண். காதல் பேருணர்வில் அவளின் முகத்தருகே வியந்து நின்றான் ஆண். பெரும் எதிர்பார்ப்புடன் வந்து வார்ப்பு சிலையை பார்த்த மயூர்கிழாரின் முகம் சற்றே வாடியது. அழகாயிருக்கிறது, ஆனால் புதுமை இல்லையே என்றார். காராளி சொன்னான், அவளின் கையில் இருக்கும் அகலில் விளக்கேற்றி பாருங்கள், புதுமை துலங்கும். அந்த புதிய விளக்கில் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றினர். தீச்சுடர் எரிய தொடங்கியது. எல்லோரும் கவனமாக பார்த்தனர். விளக்கின் ஒளி இருவரின் கன்னங்களிலும் பட்டு தெரிப்பதை கண்கள் உற்று பார்க்கையில் காராளி கூறினான், பின்புறம் நீளும் நிழலை பாருங்கள். பக்கவாட்டில் ஏந்து நின்ற வலது கையில் தீபம் எரிய தொடங்கியதும் இருவரின் நிழல்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து ஒற்றை நிழலாக நீண்டன. ஏந்து நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருந்தான் காராளி. அதை பார்த்த அனைவரும் மெய்மறந்து நின்றனர். காராளி சொன்னான், அந்தரங்காவையில் காமன் விளக்கில் சுடர் ஏறியதும் அவர்கள் ஒளியின் வழியே நிழலுள் கரைவர். தனது நிழல் எது என பிரித்தறிய முடியாத தவிப்பு இரவு முழுவதும் அவர்களை சூழும். காமம் ஒளியால் அல்ல, ஒளி ஏற்படுத்தி தரும் இருளுக்குள் தான் மலரத் தொடங்கும். நீர்ம நிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதைப் போலத்தான் தங்களுக்குள் இருக்கும் உயிர் பற்றி எறிய ஓர் உயிராய் ஒடுங்குவர். அனைவரும் வாயடைத்து போனார்கள். காராளி தொடர்ந்தான், நிழலை இன்னும் கூர்ந்து கவனியுங்கள். அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர்கள் கண்களை அகல திறந்தபடி உற்று பார்த்தனர். தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிகழ்கள் அசைந்து நெளிந்தபடி இருந்தன. இருக அனைத்து புரளும் உருவங்களை அவை நினைவுபடுத்தின. உருவ அசைவுகள் ஆளுக்கொன்றாக தோன்றத் தொடங்கின. கனவு ஒருவருக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஏறக்குறைய உரைநிலையை அடைந்தனர். காண்பவரின் கண்ணுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை. காராளி தான் முன்னர் சொன்ன சொற்களை மனதுக்குள் அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தான். பேச்சற்று நின்றிருந்த மயூர்கிழார் நேரம் கழித்து சொன்னார், இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றியது, உனது வாக்கை அழித்து விட்டது. அவர் சொல்வதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை. என்ன தவறில்லை தான் காராளி என மற்றவர்கள் சிந்திக்கலாயினர். மயூர்கிழார் சொன்னார், மிகச்சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் என்ற எனது வாக்கை இந்த சிலை காப்பாற்றிவிட்டது. ஆனால் அனுபவமில்லாதவன் என்ற உனது வாக்கை இது பொய்யாக்கிவிட்டது. அரங்கம் சிரிப்பால் நிரம்பியது. காராளி சற்றே தலை வணங்கி நின்றான். இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கன்று இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான். ஆனால் அது யார் கண்ணுக்கும் படவில்லை. யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கவில்லை. பெரும் படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். காராளிக்கும் அதுவே மிஞ்சியது. ஆனாலும் யாரேனும் ஒருவரின் கண் அந்த சிறப்பை கண்டறியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அகம் மகிழ்ந்து பாராட்டினார் மயூர்கிழார். மெருகேற்றும் பணியை விரைவில் முடியுங்கள் என்று உற்சாகமாக சொல்லி சென்றார். வேலைகள் முன்னிலும் வேகமாக நடந்தன. இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவிய நூலை கொண்டு வந்தான். கொற்றர்களை அழைத்து கொண்டு உடனே வர வேண்டும் என்று. 50 கொற்றர்களோடு இளமருதன் மறுநாள் புறப்படுவதாக முடிவாயிற்று. காராளி செய்து கொண்டிருக்கும் காமன் விளக்கின் பணிகள் முடிவடைய இன்னும் 1 வார காலமாகும். ஆனால் நாளை தனது மகன் வெறுங்கையோடு போனால் நன்றாக இருக்காது. ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போக வேண்டுமே என எண்ணினார் மயூர்கிழார். ஒன்றும் பிடிபடவில்லை. தனித்துவம் இல்லாத பொருட்களை கொடுத்து விடுவதை மனம் ஏற்கவில்லை. சரி, விடியட்டும் பார்க்கலாம் என முடிவு செய்தார். மறுநாள் அதிகாலை மலையடிவாரத்தில் உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க 3 உழவன் சென்றான். காட்டாற்றின் அக்கறையில் இருந்தது அவனது விளைநிலம். இரவு கடும் மழை பெய்திருந்தது. காட்டாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியிருக்க வேண்டும். இப்போது சற்றே குறைந்திருந்தது. ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது. கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து வரப்பட்ட பெருமரத்தின் தூர் பகுதி கரையில் இருந்த பாறையின் இடுக்கில் செருகி நின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களுக்கு மரத்தின் மேல் ஈரத்தில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த 2 சிறு உயிரினங்கள் தெரிந்தன. அருகில் சென்று உற்று பார்த்தான். அவை என்ன உயிரினம் என புலப்படவில்லை.
இதற்கு முன்பு இவற்றை போன்ற ஒன்றை பார்த்ததில்லை. அவை ஈரத்துக்கு நடுங்கியபடி இருந்தன. பார்க்கவே மிகவும் கவலையாக இருந்தது. அவை இரண்டும் குழந்தைகளைப் போல கண்களால் மிரண்டு பார்த்து கொண்டிருந்தன. நீரின் போக்கு அவற்றை பெருமாற்றம் கொள்ள செய்தது. அவற்றால் சிறிதும் நகர முடியவில்லை. சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள் விழுந்துவிடும் ஆபத்து இருந்தது. உழவன் அருகில் சென்று அவற்றை காப்பாற்றலாம் என எண்ணினான். ஆனால் அருகில் சென்றால் கடித்து விடுமோ என்ற அச்சம் வந்தது. அவை கொடிய நஞ்சாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? எனவே இறங்கி போய் பிடிக்க வேண்டாம், அவையாக கரைக்கு ஏறுவதை ஒரு பெரிய கட்டையை எடுத்து கரைக்கும் அவை இருக்கும் கொப்புக்கும் இடையில் பாலம் அமைத்தான். ஆனால் அவையோ அச்சத்தில் நடுங்கியபடி சிறிதும் நகராமல் அப்படியே ஒண்டி போய் நின்றன. துணிந்து நீருக்குள் இறங்கி அவற்றின் அருகில் சென்றான். அவை இரண்டும் பயந்து பம்மின. அவற்றை பிடித்து கொண்டு கரைக்கு வந்தான். அவை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தன. விசித்திர வடிவம் தாங்கிய விலங்கை அவன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். குடித்தலைவர் மயூர் கிளாரிடம் கொண்டு போய் கொடுப்போம் என முடிவு செய்து கிளாரின் மாளிகைக்கு வந்தான். அவரோ மகனை கொற்றர்களுடன் மதுரைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். வாழ்த்து சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்று அங்கு காத்திருந்தது. மாளிகையின் உள்ளே வந்த உழவன், இந்த புதுமையான விலங்கை பாருங்கள் என்று சொல்லி அவற்றை வெளியே எடுக்க முயன்றான். அவை உழவனை விட்டு வெளியே வராமல் அவனது ஆடைக்குள் ஒடுங்கி பம்மின. அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே போட்டான். வட்ட வடிவ கண்களால் மிரண்டு மிரண்டு விழித்தன. மயூர் கிளாரும் உடனிருந்த அனைவரும் இந்த விலங்கை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் இதற்கு முன் அவற்றை பார்த்ததில்லை. இவை என்ன வகை விலங்கு என ஆளுக்கு ஒரு விளக்கத்தை அளித்து கொண்டிருந்தனர். சற்று தள்ளி நின்ற பாணர் கூட்டத்தின் முதியோன் ஒருவன் எட்டி பார்த்தபடி சொன்னான், இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு. பெரும் மலையில் அடித்து தரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்தியது. அவற்றின் மீதான வியப்பு இன்னும் அதிகமானது. அதுவரை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த மயூர் கிளார் இப்போது அருகில் வந்து அவற்றை தொட்டு தூக்கினார். அவை அஞ்சி மிரண்டன. புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வந்தான் இளமருதன். தந்தையின் கையில் புதுமையான விலங்குகள் இருப்பதை பார்த்தான். அவை என்ன விலங்கு என அவனுக்கு புரியவில்லை. அவற்றின் தோற்றம் சற்றே அருவருப்பை ஏற்படுவது போல் இருந்தது. மயூர் கிளார் சொன்னார், மகனே, நீ எடுத்து செல்ல வேண்டிய பரிசு பொருட்கள் தாமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றையா, அருவருப்பு கொண்ட இந்த விலங்குகளையா எடுத்து செல்ல சொல்கிறீர்கள்? ஆம், பாண்டிய வேந்தன் நிமித்தம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன். இளவரசனின் மனவிழாவின் போது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேர்வதை மிக நல்ல நிமித்தமாக பார்ப்பான். எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களாக தேடி கிடந்தோம் அல்லவா? இதோ உரிய நேரத்தில் தானாக வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றை நீ கொண்டு செல். 2 வாரங்கள் கழித்து மணவிழாவுக்கு காமன் விளக்கோடு நான் வந்து சேர்கிறேன். சுற்றி இருந்த அனைவரும் வாயடித்து போனார்கள். மயூர் கிளாரின் குரலில் இருந்த உற்சாகம் இளமருதனையும் தொற்றியது. 2 குதிரைகள் இழுத்து செல்லும் 5 பெருவண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருந்தன. அவற்றில் கொற்றர்கள் ஏறி அமர்ந்தனர். அவர்களுக்கு இடையில் சதுர வடிவ கூண்டுக்குள் மிரட்சி விலகாமல் அவை இருந்தன. ஆளாவை சூண்டியபடி மதுரை நோக்கி புறப்பட்டான் இளமருதன். பெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுவதும் இதுவே பேச்சாக இருந்தது. வேந்தனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோடு மகனும், இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருளோடு தந்தையும் மதுரைக்குள் நுழைய உள்ளனர். இது வெங்கல் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் என கருதினர். மயூர் கிளாரை பார்த்து பாட வந்த பாணர்கள் பாடாமலேயே பெரும்பொருளை பரிசாக பெற்றனர். நீங்கள் சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட பெரும் மகிழ்வை உங்கள் பாடலால் ஏற்படுத்திவிட முடியாது என்று கூறியபடி மயூர் கிளார் அள்ளி வழங்கினான். அவர்கள் அவை நீங்கி வெளியேறினர். முகத்தில் கவலையின் ரேகை படர்ந்திருந்தது. அன்றைய பகல் முடியும் முன் வெங்கல் நாட்டின் எல்லையை கடந்தனர். பேச்சற்ற நெடும்பகலாக அது இருந்தது. நீண்ட பொழுதுக்கு பிறகு இளம் பாணனை பார்த்து மூத்த பாணன் கேட்டான், பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு தரை வந்து சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறாய்? பாரி இனி தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குவான். பதில் கேட்ட மூத்த பாணன் சற்றே அமைதியோடு நடந்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேட்ட இளம் பாணனின் கேள்வி முடியும் முன் மூத்த பாணன் சொன்னான், இறங்கி அடிக்கப் போகிறான் வேல்பாரி. பாரி 22. மதுரை கோட்டையின் மேற்கு வாசலை நோக்கி சூரிய கதிர்கள் தகதகத்து இறங்கிக் கொண்டிருந்தன. வாங்கிய ஒளியை அதைவிட வேகமாக வெளியில் உமிழ்ந்தன கதவுகள். அந்த நெடும் கதவுகள் முழுக்க பொன்னாலான பூச்சு கொண்டவை. அவற்றின் குமிழ்களின் மேல் மணிக்கற்கள் பொதிந்திருந்தன. பச்சை நிற பெருங்கல் ஒன்று தன்னை நோக்கி வந்த செம்மஞ்சள் நிற ஒளியை சூர்க்குடத்தில் உள்வாங்கி சுட்டு கருக்கி வெளியேற்றியது. அருவியில் நீர் விழுந்து தெரிப்பதைப் போல பொன்பூச்சியில் விழுந்து சிதறின செஞ்சூரியனின் ஒளிக்கதிர்கள். பொழுது மறையும் முன்னர் கோட்டைக்குள் நுழைந்தால்தான் உண்டு. அதன் பின்னர் கதவுகளை திறக்க வைப்பது எளிதல்ல.
காவல் வீரர்களின் கடுமை இரும்பினும் இறுகியது. பகற்பொழுதின் 30ஆம் நாளிகை முடிந்ததும் நாளிகை கணக்கன் நிலைமாடத்தின் மணியோசையை எழுப்புவான். அந்த ஓசை கேட்டதும் நெடுங்கதவுகளின் குறுக்கு தடிகளை யானையை கொண்டு தூக்கி செருகுவர். அதன் பின் மறுநாள் காலை மீண்டும் யானையை கொண்டு வந்தே குறுத்தடிகளை விளக்குவர். கோட்டையின் கதவுகள் மூடப்பட்ட பின் அவற்றை திறக்க வைப்பதெல்லாம் இயலாத செயல். அதை உணர்ந்தே விரைந்து பயணித்தான் செவியன். அவன் குதிரைதான் முன்னால் போய்க் கொண்டிருந்தது. அதை அடுத்து இளமருதனின் குதிரை. தொடர்ந்து சற்று தொலைவில் 5 வண்டிகள் வந்தன. இளமருதன் சிறு வயதில் பார்த்த மதுரையை இப்போது மீண்டும் பார்க்க போகிறான். தொலைவிலேயே கோட்டை சுவர் தெரிய தொடங்கியது. மதுரையை அடைத்து நின்றது செம்பொன் இடத்தாலான நெடுங்கோட்டை. அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து வாய் பிளந்தபடி வந்து கொண்டிருந்தனர். கோட்டை வாயிலில் வந்து அவர்கள் நிற்கும் போது முழுமையாக இருள் சூழ்ந்துவிட்டது. நெடுங்கதவுகள் அடைப்பட்டிருந்தன. தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் பொன் பூச்சு மின்னியது. மேற்கு வாசலின் தளபதியை அழைத்து வர சொல்லி பெருங்குரலில் கத்தினான் செவியன். கோட்டை வாயிலின் மேல் மாடத்தில் நின்றிருந்த காவலர்கள் வியர்ந்து பார்த்தனர். வருகிறவர்கள் கோட்டை கதவுகளை திறக்க சொல்லி முறையிடுவார்கள். ஆனால் இவனோ தளபதியை அழைத்து வர சொல்லி ஆணை பிறப்பிக்கிறான். வந்திருப்பவன் மதுரையின் நிர்வாகத்தை நன்கு அறிந்துள்ளான் என்பதை அவனது குரலை சொல்கிறது. மறுசொல் கூறாமல் தளபதியை அழைக்கப் போனார்கள். இளமருதன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். யானையின் மீது வீரன் அமர்ந்து கொடியை தாழ்த்தாமல் உள் நுழையக்கூடிய அளவு உயரம் கொண்ட கோட்டை வாயில். காற்று புகாவண்ணம் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த நெடுங்கதவுகளின் பொன் பூச்சில்தான் எவ்வளவு வேலைப்பாடுகள்! குமிழ்களின் மேல் கால் பதித்து மயில் ஒன்று நிற்கிறது. அதன் தொகை ஒரு பாதி விரிந்திருக்க இடப்புறமாக திரும்பி வாயிலில் நிற்பவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது மயில். என்ன அழகான வேலைப்பாடு! இந்த கதவுகள் முழுக்க எவ்வளவு நுட்பங்கள்! ஒரே ஒரு பரிசு பொருளை உருவாக்க நமக்கு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் வாயிற்கதவுகளிலேயே எவ்வளவு வேலைப்பாடுகள்! இளமருதனின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது மேல் மாடத்தில் வந்து நின்ற மேற்கு வாசல் தளபதி மாரையனிடம் தாங்கள் யார் என செவியன் சொல்லி முடித்தான். கட்டுமான பணிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் கொற்றர்களை உடனடியாக உள்ளே அனுப்ப வேண்டும். அரண்மனையில் பணிகள் இரவு பகலாக நடக்கின்றன. இவர்களை நாளை பகல் வரை வெளியில் நிறுத்தினால் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்தான் மாரையன். ஆனால் கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாமல் நெடுங்கதவை திறக்க இயலாது. உடனடியாக அவரை காண விரைந்தான். உடன் 2 வீரர்களும் சென்றனர். மதுரை கோட்டையின் 4 வாசல்களுக்கும் வாசலுக்கு ஒருவர் என 4 வாயில் தளபதிகள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் கோட்டை தளபதிக்கு கட்டுப்பட்டவர்கள். மாலையில் கோட்டை கதவுகள் மூடப்பட்ட பின் கோட்டை தளபதி உத்தரவு இல்லாமல் அவற்றை மீண்டும் திறக்க முடியாது. பகலிலும் இந்த நெடுங்கதவை முழுமையாக திறந்து மூடும் அதிகாரம் அவரிடமே இருந்தது. கதவின் கீழ்ப்புறத்தில் மனிதர்கள் வந்து போக ஏற்றதாக சிறிய அளவில் உள்ள பிள்ளை கதவுகளை திறந்து மூடும் அதிகாரம்தான் வாயில் தளபதிகளுக்கு உண்டு. மதுரையின் கோட்டை தளபதி சாகலைவன். வீரத்துக்கும் தந்திரத்துக்கும் பெயர் எடுத்தவன். அவன் கோட்டையின் எந்த திசையில் இருப்பான் என்பதை கீழ்நிலையில் இருக்கும் அதிகாரிகளால் கண்டறிந்து விட முடியாது. அதுவும் இந்த விழா காலத்தில் அவனை கண்டறிவது எளிதல்ல. மாரையனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. மாலையில் கிழக்கு வாசலில் சாகலைவனை பார்த்ததாக ஒருவர் கூறினார். இங்கிருந்து கிழக்கு வாசலுக்கு செல்வது மிக கடினம். நகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுவிட்டது. யவனர்கள் இன்றிரவு வந்து இறங்கப் போகிறார்கள். வணிக வீதிகளில் எல்வில இடமில்லை. எங்கும் பெருந்திரள் கூட்டம். குதிரையை விரட்டி செல்ல முடியாது. கூட்ட நெரிசலில் சிக்கினால் கிழக்கு வாசலை அடையும் முன்னே விடிந்துவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றான் மாரையன். அவனால் நிற்கவும் முடியவில்லை, நகரவும் முடியவில்லை. யோசித்தபடியே கூட்டம் குறைவான தென்புற வீதியில் நுழைந்தான். அந்த வீதி திரும்பும் இடத்தில் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் ஒன்று கண்ணில் பட்டது. முன்னால் 4ம் பின்னால் 4மாக 8 குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்தியபடி சென்று கொண்டிருந்தனர். போய்கொண்டிருப்பது அரசின் உயர் அலுவலர் என்பது புரிந்தது. யாராக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரைந்து சென்றான். அவர் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார். இந்த பேரரசின் செல்வத்தை கட்டி காக்கும் மாமனிதர். அவரை கண்டதும் குதிரையை விட்டு இறங்கி வணங்கினான். மேற்கு வாயில் தளபதியை பார்த்தவுடன் அடையாளம் கண்டார் அவர். என்ன என்று விசாரிக்க சூழலை விளக்கி சொன்னான் மாரையன். எந்த ஒன்றையும் காது கொடுத்து கேட்பது எவ்வளவு ஆபத்தானது என்பது கேட்ட பின்புதான் புரியும். வெள்ளிக்கொண்டாரின் நிலைமை அதுவே. அவரை போன்ற உயரிய இடத்தில் இருப்பவர்களின் கவனத்திற்கு ஒரு இக்கட்டு வந்த பின் அதற்கு தீர்வு காணும் பொறுப்பும் இயல்பாக அவர்களையே வந்து சேர்க்கிறது. வெள்ளிக்கொண்டார் போகும் வேலைக்கு குறுக்கே கோட்டை தளபதியை கண்டறியும் வேலையும் வந்து நின்றது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார். தேரோட்டி திரும்பி பார்த்தான். அவரின் உத்தரவு கிடைக்காதால் தேர் அசைவற்று நின்றது. அருகில் சற்றே இலை பாரியபடி நின்றான் மாரையன். இந்த பெருங்கூட்டத்தில் நீ எங்கு போய் கண்டறிவாய்? இரவு முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதாகிவிடும். எனது தேரில் வந்து உட்கார் என்றார்.
சற்றே தயக்கத்துடன் தேரில் ஏறி அவரின் எதிரில் ஒடுங்கி உட்கார்ந்தான். தேர் புறப்பட்டது. முன் செல்லும் குதிரை வீரர்களை கண்டதும் கூட்டம் தானாக விலகி இடம் கொடுத்தது. தென்புற சாலையில் இருந்து கிழக்கு முகமாக உள்வீதிக்குள் திரும்பியதும் திகைத்து போனான் தேரோட்டி. கூட்டத்தை விலக்கி தேருக்கு வழியை அமைக்க முடியுமா என்பது ஐயமே. முன்னால் செல்லும் குதிரை வீரர்கள் நால்வரும் ஓசை எழுப்பியபடி சென்றனர். ஆனாலும் தேரின் நகர்வு மிகவும் மெதுவாகத்தான் இருந்தது. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.